மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வளர்ந்து வரும் உலகத்துல யாராவது இயற்கை விவசாயம் பண்ணான்னா இப்பெல்லாம் அது முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் பேசுவாங்க. ஆனா நம்மளாலையும் முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்னைக்கு ஆர்வமா இருக்கிறாங்க. அதனாலதான் அவங்களாலையும் முடியும்னு சொல்லும்போது நிறைய நீங்க கவனிச்சிருக்கலாம். அண்ணாமலை அவர்கள் எல்லாம் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நிறைய அந்த வாங்கின பூமிக்காகவும் அவதூறு அது இதுன்னெல்லாம் பேசுறதெல்லாம் நம்ம கவனிச்சுட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு இயற்கை வேளாண் மாநாடு நடத்துது. அதுல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்துக்கிறாருங்க போது பெரிய விஷயம்தான். அதாவது யாராலையும் முடியாதுன்னு சொன்ன ஒரு விஷயம் நான் எங்களாலையும் முடியும்னு சொல்லும்போது ஏதோ மாநில அரசோ இல்லை மத்திய அரசோ கை கொடுத்தா அவங்களுக்கு நல்லா இன்னும் ஒரு பூஸ்டா இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஆனா இந்த இயற்கை வேளாண் மாநாட்டுல கூட பின்னாடி, அதாவது இது நடக்கிறதுக்கு கூட அண்ணாமலை பின்னாடி இருக்கிறாரோன்ற மாதிரி நிறைய தகவல்கள். ஏன்னா ஒரு விஷயம் ஏதாவது செய்யணும்னா, ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னா அது நம்மிடமிருந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் நிறைய நல்ல உள்ளங்கள் யோசிப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் மரங்களை பத்தி பேசுறாங்க, ஆடு மாடுகளை பேசுறாங்க, நீர்வளத்தை பத்தி எல்லாம் பேசுறாங்க. ஆனா அவங்க கிட்ட இருக்கா, அவங்களிடம் இருந்து ஒரு தொடங்குதான்னு பார்த்தோம்னா அது இருக்கவே இருக்காது. பொது வெளியில மக்களை ஈர்க்கிறதுக்காகவோ ஏதோ ஒண்ணு அதுக்காக தான் பேசுறாங்களே ஒழிய. ஆனா அண்ணாமலை அந்த மாதிரி செய்யலன்னு தான் நம்ம கவனிக்கணும். இயற்கை விவசாயம் நான் கண்டிப்பா செய்யணும், அதுல ஏதாவது ஒரு வெற்றி பெறணுன்ற மாதிரி தான் நிறைய முயற்சிகளை எடுத்துட்டு வர்றதெல்லாம் நம்ம கவனிக்கலாம். இதை தாண்டி இன்னைக்கு நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க. பீகார் எலெக்ஷன் முடிச்சு பிரதமர் மோடி அவர்கள் வர்றாரு, எதுக்காக வர்றாரோ அப்படின்னு ஒரு கதி கலங்கிட்டு இருக்காங்க. அவர் முழுக்க முழுக்க இயற்கை வேளாண் அந்த மாநாட்டுக்கு சில நலத்திட்டங்கள் செய்யதான் வர்றாருன்னு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. ஆனா அரசியலுக்காக 2026 தேர்தலில் ஏதோ ஒரு பீகார் எலெக்ஷன் வின் பண்ணிட்டாங்க. அடுத்தது மோடி நினைச்சா முடியும் அப்படிங்கிறது இங்க இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் தெரியுமோ அப்படிங்கிறதுனாலதான். நேத்து தென்காசியில ஒருத்தர் திமுக மாவட்ட செயலாளர் ஒருத்தர் பேசுறாரு, மோடியை தீர்த்து கட்டினாதான் தமிழகம் உருப்படும் அப்படின்னு சொல்லி. அங்க சுத்தி முத்தி எல்லாம் எம்பி எம்எல்ஏ எல்லாம் இருக்காங்க. ஆனா எப்படிப்பட்ட ஒரு வன்மை பாருங்க. இங்க மோடி வந்தான்னா ஒரு இயற்கை விவசாயம் எல்லாத்த முக்கியத்துவம் கொடுக்கறத நம்ம கவனிக்கலாம். ஆனா இவங்க அரசியலுக்காக ஏதோ ஒரு வாடகை வாய் அப்படின்னு சொல்லலாம். அவங்க மேல எல்லாம் கேஸ் போட்டிருக்காங்க, அது பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்பாவு அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு RSS சித்தாந்தத்தை மனதில் வைத்துக்கொண்டு வெளியில் சாருக்கு எதிரான போராட்டமா அப்படின்னு சொல்லி தாவேக்கா பார்த்து கேள்வி கேட்கிறாரு, யாரு, அப்பாவு அவர்கள். ஆனா இங்க ஒரு சில கேள்விகள் பாருங்க. 75 வருட திராவிட கட்சின்னு சொல்லி அதுக்கு ஒரு அறிவு சார்ந்த விழா அப்படின்னு கொண்டாடுறாங்க. ஆனா அந்த இடத்துல முழுக்க முழுக்க அவதூறு, தாவேக்காவுக்கு எதிரான அவதூறு திருவிழாவா அப்படிங்கிற கேள்விதான். அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணாங்கிறது தான் இங்க நம்ம கவனிக்கணும். அந்த இடத்துல உதயநிதி அவர்கள் பேசுறாரு, அதாவது நிறைய சுகாதாரத்துல சுத்தம் பண்ணணும்னா கொசு நச்சுக்களை தான் நம்ம அழிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேசியிருந்தாரு. அப்ப இந்த இடத்துல முழுக்க முழுக்க இவங்க ஏதோ அறிவு இருக்கிறவங்க தான் அறிவுசார் விழா எல்லாம் நடத்த முடியும் அப்படின்னு பேசுறது இன்னைக்கு தமிழக மக்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்கன்னு நம்ம கவனிக்கலாம். இதை தாண்டி பத்திரிகையாளர்கள் சீமான் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க, இந்த மாதிரி சாருக்கு எதிரான போராட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களேன்ற மாதிரி. அவர் சொல்றாரு, ஏன் எல்லாரும் மம்தா பானர்ஜி சாருக்கு எதிராக எல்லா பேரணி மக்களை கூட்டி நடத்துக்கிறாங்க, இவங்க ஏன் அங்கங்க சும்மா அறிக்கை விட்டுட்டு சுத்துறாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இன்னொரு விஷயம் பாருங்க, இங்க அதாவது திமுகவுக்கு இவர் ஏதோ ஆதரவா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் பேசப்பட்டு இருந்தாங்க. இப்பவும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. நிறைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னாங்களே, கொளத்தூர்ல மட்டும்தான் போலி வாக்காளர்கள் இருக்காங்களா, இப்போ கோயம்புத்தூர்ல தெற்கு வானதி எல்லாம் ஜெயிச்சாங்களே அங்கெல்லாம் இருக்காதா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாரு. சாருக்கு எதிரான போராட்டத்தை இவங்க நடத்துறாங்களா அப்படின்னு பார்த்தான்னா முழுக்க முழுக்க இல்லை. ஏன்னா இன்னைக்கு தாவேக்கா சொல்லிட்டு இருக்காங்க, இரவு நேரங்களில் கூட, அதாவது திமுக ஐடி விங்கு சார்ந்தவங்க விழுந்து விழுந்து வேலை பார்க்குறாங்க, இவங்க யாரும் எதிர்க்கல அப்படின்ற மாதிரி. அப்ப இங்க ரெண்டு கட்சி, அதாவது தாவேக்காவும் திமுகவும் ரெண்டு பேருமே நாடகம் தான் போட்டுட்டு இருக்காங்கிற மாதிரி. இவங்க தாவேக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கணும். இவங்களும் அதே தான், ஒரு மேடை ஏறி சும்மா ஒரு போராட்டம், எஸ்ஐஆர்ல கரெக்டா நடத்தணும், ஏதாவது பிரச்சனை இருந்தானா நாங்க தேர்தல் ஆணையம் நோக்கி நாங்க வருவோம்,
அதாவது இவங்க வந்து அது வேணான்னு எல்லாம் போராடல, சரியா நடத்தணும் அப்படின்னு தான் போராடிட்டு இருக்காங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது இன்னொரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து கூட்டணி குறித்து ராஜேந்திர பாலாஜி அவர்கள் எப்பவும் சொல்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையில தான் யார் வந்தாலும் வரலாம், வரவேற்கப்படுகிறது. தாவேக்காவும் வரலாம் அப்படின்ற மாதிரி ஆனா தலைமை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இருப்பாரு அப்படின்னு பேசுறதெல்லாம் நம்ம கவனிக்கலாம். இதை தாண்டி இன்னொரு விஷயம் நடக்குது. அவர்களும் ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது பீகார்ல வந்து 10,000 ரூபாய் மகளிருக்கு கொடுத்துட்டாங்களாமா, அதனால வின் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு தமிழகத்துல வந்து நாளைக்கு வந்து 15,000 ரூபாய் தருவோம் அப்படிங்கிற ஒரு கருத்து. அப்படி தந்தால் மக்கள் என்ன பண்ணுவாங்க, வந்தாலும் வரும் அப்படின்ற மாதிரி கிண்டல் மாதிரி அவர் பேசிட்டு போறத நம்ம கவனிக்கலாம். ஆனா இங்க நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வந்து ஒரு பக்கம் வந்து சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம கவனிக்கலாம். அது எதுவுமே இல்லை. ஏன்னா நிறைய அங்கங்க கொலை நடக்கிறது, அதே கஞ்சா இப்போ எல்லா இடத்துலயும் விற்கிறத வந்து டெய்லி டிவியில நம்ம பார்க்கலாம். இதை தாண்டி இன்னைக்கு வந்து அரசியல் நடத்துறாங்க. நாளைக்கு தமிழகம் வந்து நாங்க வந்தா இப்படி ஆகும், அப்படி ஆகும் அப்படின்னு எதுவுமே இங்க பேசல. சாருக்கு எதிராக முழு நேரமும் இங்க வந்து போராட்டத்தை திசை திருப்பிட்டு போறதெல்லாம் நம்ம கவனிக்கலாம். அப்போ இந்த இடத்துல வந்து ஒருவேளை நாளைக்கு 15,000 ரூபாய் 10,000 ரூபாய் நாங்க தர்றோம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்பவே ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு ஓசின்னு சொல்றாங்க. நாளைக்கு காசு கொடுத்துட்டோம்னா எப்படி இருக்குன்னு நமக்கு ஒரு கேள்விக்குறிதான் நம்ம இன்னைக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, பீகார்ல எல்லாம் வந்து பார்த்தோன்னா மதுவிலக்கு ஃபுல்லா. அதனால என்ன காசு கொடுத்தாலும் அவங்க தொழிலோ ஏதோ ஒரு உயர்த்துறதுக்கான ஒரு நிதி உதவின்னு தான் நம்ம பார்க்கணும். ஆனா இங்க தமிழகத்துல காசு ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டாங்கன்னா, உண்மையிலேயே இங்க என்ன பார்க்கணும்னா, முழு நேரமும் இன்னைக்கு வந்து டாஸ்மாக் மத்தியில தான் படுத்துட்டு இருப்பாங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் தான் சிந்திக்கணும் இன்னைக்கு. அதாவது இன்னைக்கு ஒரு பக்கம் இயற்கை விவசாயம் அப்படின்னு சொல்லி ஏதோ நாட்டோட வளர்ச்சி விவசாயம் தான் முதுகெலும்புன்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு ஏதாவது ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த அளவுக்கு மோடி அவர்கள் வந்து நிறைய இது இங்க மாநாடெல்லாம் நடத்துது. முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஏன் தமிழக அரசும் கூட ஏன் இதுக்கெல்லாம் முன்னிறுத்தி ஏதாவது ஒண்ணு ஊக்குவிக்கிறது இல்லையோன்ற மாதிரி தான் கேள்விகள். ஆனா இவங்க வந்து முழு நேரமும் கூட்டணி குறித்தோ இல்ல ஏதோ ஒரு விஷயம் இன்னைக்கு சாருக்கு எதிரா, இல்ல நாளைக்கு ஏதாவது மும்மொழி கொள்கைக்கு எதிரா, இல்ல டீலிமிட்டேஷனுக்கு எதிரா, இந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்களே ஒழியா, அப்படி ஏதாவது ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாலும் கூட ஒரு ஓசின்னு சொல்றதும் தமிழக மக்களை வந்து அந்த அளவுக்கு வந்து இவங்க முட்டாளாக்குறது நம்ம கவனிக்கலாம். ஆனா ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் வந்து இன்னைக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஏதோ ஒரு இதுக்கு பின்னாடி இயற்கை விவசாயம் இன்னைக்கு இயற்கை வேளாண் மாநாட்டு கூட அண்ணாமலை அவர்கள் தான் பின்னாடி, அதாவது இது கண்டிப்பா நடத்தணும், மோடி அவர்கள் வரணும் அப்படின்னு சொல்லி இதுக்கான முயற்சி எடுத்திருக்கிறாரோ அப்படின்னு பரவலா பேசுறதை நம்ம கவனிக்கலாம். ஏன்னா என்னைக்குமே வந்து ஒரு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா அவங்களிடமிருந்து தான் ஆரம்பிக்கணும்னு பார்க்கணும். நான் அதாவது ஒருத்தர் குடிக்க வேணாம் அப்படின்னு சொன்னாலும் முதல்ல நீ குடிக்காத அப்படின்ற கதை தான். அப்போ ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்கும் போது நம்மளும் அதை செய்யும் போது மக்கள் மத்தியில அதை எடுத்துட்டு போகும்போது அது ஒரு பூர்த்தி அடையும். இல்லைன்னா சும்மா போலி போராளி அப்படின்னு சொல்லி எல்லாம் போராடிட்டு இருப்பாங்க, இயற்கைக்காக போராடிட்டு இருப்பாங்க. அது எந்த ஒரு ரிசல்ட்டும் அந்த இடத்துல கிடைக்காது. அவங்க எல்லாம் ஏதோ ஒரு அரசியல் திசை திருப்பதா இதெல்லாம் பண்றாங்களே ஒழிய இந்த மக்களுக்காகவோ எந்த ஒரு நல்ல எண்ணம் கிடையாதுங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன்.